வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலேவுக்கு நீதி கோரி ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் மனு கையளிப்பு. அரசு ஊழியர் ஒரு தரப்பினரின் சம்பள விவகாரம் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். வவுனியாவில் பரவிய காட்டுத்தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த விமானப்படை. மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஹரக்கட்டா வழக்கு. தீவிரமான சட்ட போராட்டம். சட்டத்தரணிகள் சங்கம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தராமைக்கு அச்சுறுத்தலே காரணம். சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு. தந்தை சில்வாவின் 50வது சிரார்த்த தின நிகழ்வு. செந்தில் தொண்டமான் ஸ்ரீதரன் கலந்துரையாடல். கோவில் நகைகளை வைத்து சூதாடிய குருக்கள். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கச்சா எண்ணெயின் விலையில் மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்கு நீதி கோரி பொதுமக்கள் கையெழுத்திட்ட மனு ஒன்று கொழும்பிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. சலேவுக்கு ஆதரவளிக்கும் ஒரு குழுவினரால் இந்த மனு ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளிடம் நேற்று கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தன்னிச்சையான தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சுரேஷ் சலே 175 நாட்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த மனுவில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுரேஷ் சலே நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தி அவருக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரி இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கையெழுத்துக்களுடன் கூடிய இந்த மனு சலேவின் தடுப்பு காவல் தொடர்பான கவலையை சர்வதேச மட்டத்தில் எடுத்துரைக்கும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் மேற்கொள்ளவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் ஆசிரியர்களின் சம்பளம் முறையாகவும் சரியான நேரத்திலும் வழங்கப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் ஆசிரியர்களின் சம்பளம் வழங்கப்படாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியவை பொய்யான தகவல் எனவும் பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் பதவி உயர்வு நிபந்தனைகள் தொடர்பிலான விரிவான விவரங்களை பிரதமர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். மேலும் நாட்டின் சிறுவர் பாதுகாப்பு சட்ட திருத்தங்கள், கல்வி மறுசீரமைப்பு மற்றும் மாணவர்களின் மனநலன் சார்ந்த நலன்புரி திட்டங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றியுள்ளார். வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் திடீரென ஏற்பட்ட காட்டுத்தீயை இலங்கை விமானப்படையின் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்து செயற்பட்டு வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளனர். பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்திலிருந்து தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தீ வேகமாக பரவுவதை உடனடியாக கட்டுப்படுத்தும் நோக்குடன் இலங்கை விமானப்படை, தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் பூவரசங்குளம் பகுதியை விரைவாக அடைந்து தீயை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். விமானப்படையின் இந்த உடனடி நடவடிக்கை காரணமாக அருகிலுள்ள வன காப்பகத்திற்கும் வவுனியா பல்கலைக்கழக வளாகத்திற்கும் ஏற்பட இருந்த கடுமையான சேதங்கள் கட்டுப்படுத்த முடிந்தது. ஹரக்கட்டா மற்றும் பல குற்றவாளிகள் மீது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என தீர்ப்பளித்த சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்தபோது தப்பிச் செல்ல சதி செய்ததாக உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள ஹரக்கட்டா மற்றும் மேலும் 4 சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு தரப்பு சார்பின் முன்னிலையான அரசு சட்டத்தரணி மேல் நீதிமன்றம் வழங்கிய முந்தைய தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யவுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். எனவே இந்த வழக்கை அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசு தரப்பு வலியுறுத்தியது. மேலும் சந்தேக நபர்கள் சார்பில் முன்வைக்கப்படும் எந்தவொரு கோரிக்கையும் இனிமேல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். எனினும் சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பிடிஏ சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் வழக்கை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக சுட்டிக்காட்டினர். அதனால் தற்போது மேல் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும் குற்றப்பத்திரிகை எதுவும் இல்லை எனவும் இந்த நிலையில் சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்கமறையில் வைப்பதற்கு சட்டபூர்வமான அடிப்படை இல்லை எனவும் அவர்கள் வாதிட்டனர். மேலும் ஹரக்கட்டா மற்றும் இணை சந்தேக நபரான மீடிகம ருவான் தற்போது வெளிசர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் அல்லாமல் கடற்படை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் பாதுகாப்பு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். சூமூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஹரக்கட்டாவும் தாம் வெளிசர சிறைச்சாலையில் கடற்படை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அரசின் அச்சுறுத்தல் பாணியிலான கருத்து தெரிவிப்புகள் காரணமாகவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு நீதியரசர்களை நியமிக்காமை தொடர்பில் விடயங்களை முன்வைப்பதற்காக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பிலான சகல கடித ஆவணங்களையும் ஹன்சார் பதிவுகளில் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் நேற்று சபையில் குறிப்பிட்டார்.
இது தொடர்பில் இதற்கு முன்னர் சபாநாயகருக்கும் சபை முதல்வருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் ஊடகங்கள் வாயிலாக தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் இது தனது தனிப்பட்ட அழைப்பு அல்ல எனவும் தான் ஒரு இணைப்பாளராக செயற்பட்டார் எனவும் அவர் தெரிவித்தார். சபாநாயகர் ஊடாக நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களுக்கும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றே தான் வலியுறுத்தினார் எனவும் இதனை வேறு விதமாக தவறாக சித்தரித்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் அரசைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அச்சுறுத்தலான தொனியிலேயே உரையாற்றினர். அரசியலமைப்பின் ஊடாக கருத்து தெரிவிக்கும் பேச்சு சுதந்திரம் இந்த நாட்டில் இல்லையா என கேட்கிறேன். அடிப்படை உரிமையின் கருத்து சுதந்திரத்தை எந்தவொரு நபராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றார். சட்டத்தரணிகள் சங்கம் வேறொரு நாடே கோரியுள்ள வேளையில் அரசுக்கு சார்பான ஊடகங்கள் சட்டத்தரணிகள் சங்கம் அதனை நிராகரித்துள்ளது என்று தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவரை போன்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரும் ஒரு பிரஜையாவார் எனவும் பிரஜைகளை சமமாக நடத்துவது அரசியலமைப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வாவின் 50வது சிரார்த்த தின நிகழ்வை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் நேற்று குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது மறைந்த தலைவர்களான சௌமியமூர்த்தி தொண்டமான் மற்றும் தந்தை செல்வா ஆகியோருக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு நினைவு கூறப்பட்டது. அத்துடன் இலங்கை இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியுரிமை மற்றும் வாக்குரிமையை பறிக்கும் சட்டங்களுக்கு எதிராக தந்தை செல்வா சௌமியமூர்த்தி தொண்டமானுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தமை உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் செந்தில் தொண்டமான் நினைவூட்டினார். மேலும் தந்தை செல்வாவின் நினைவை போற்றும் வகையில் மலையகத்தில் சிரார்த்த தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேற்கொள்வதாகவும் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொம்பனி திரு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற நகை திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து ஆலய தர்மகர்த்தாக்களின் தாராளமான தனிப்பட்ட நிதியுதவி மூலம் புனிதமான தங்க நகைகள் அனைத்தும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் புனிதத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் காக்கும் நோக்கில் தர்மகர்த்தாக்களான AMT தனநாயகம் 12.4 மில்லியன் ரூபாயையும் திருக்குமார நடேசன் 12.4 மில்லியன் ரூபாயினையும் தமது சொந்த நிதியிலிருந்து நன்கொடையாக வழங்கி அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகளை முழுமையாக மீட்டுள்ளனர். ஆலயத்தில் கடமையாற்றிய சதீஷ்குமார குருக்கள் என்பவரே நகை பெட்டகத்தின் சாவியை பயன்படுத்தி இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இவர் திருடிய நகைகளை கொட்டாஞ்சேரி பகுதியில் உள்ள CDB வங்கியில் 52,80,000 ரூபாவுக்கும், விமல் அடகு நிறுவனத்தில் 55,70,000 ரூபாய்க்கும், SMB நிறுவனத்தில் 1,59,25,950 ரூபாவுக்கும் அடகு வைத்ததாகவும் மொத்தமாக பெற்று சுமார் 2,67,00,000 ரூபாவை சூதாட்டத்தில் இழந்துள்ளார். கடந்த மாதம் 29ஆம் தேதி ஆலய உற்சவத்தின் போது நகை பெட்டகத்தை திறந்த போதே இந்த திருட்டு வெளிச்சத்திற்கு வந்தது. இதனையடுத்து ஆலய நிர்வாகத்தினர் கொம்பனி திரு காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான சதீஷ்குமார குருக்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்த நீதவான் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக பொருளாதார போர் தொடுப்பதாக எச்சரித்த நிலையில் ஐக்கிய அரபு ராச்சியம் ஈரானுடனான வர்த்தகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்த நிலையிலேயே உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு பெரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $94 ஒரு பெரல் வைட் எரிபொருளின் விலை $87 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலேவுக்கு நீதி கோரி ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் மனு கையளிப்பு. அரசு ஊழியர் ஒரு தரப்பினரின் சம்பள விவகாரம் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். வவுனியாவில் பரவிய காட்டுத்தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த விமானப்படை. மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஹரக்கட்டா வழக்கு. தீவிரமான சட்ட போராட்டம். சட்டத்தரணிகள் சங்கம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தராமைக்கு அச்சுறுத்தலே காரணம். சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு. தந்தை செல்வாவின் 50வது சிரார்த்த தின நிகழ்வு. செந்தில் தொண்டமான் ஸ்ரீதரன் கலந்துரையாடல். கோவில் நகைகளை வைத்து சூதாடிய குருக்கள். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கச்சா எண்ணெயின் விலையில் மாற்றம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.